ஒரு 1 மினிட் கொஞ்சம் கவனமா கவனிங்க. ஃபுல் டேட்டாவோட உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். இங்க உங்களுக்கு நான் கொடுக்கிறது ஃபீல் குட் கண்டென்ட்லாம் இல்ல. யூஏஇல இருக்கிற 10 பேர் 7 பேர் ஜாப் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அட் தி சேம் டைம் ஹாஸ்பிட்டாலிட்டி, டிராவல், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்லாம் சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் salary கட் ஆஃப் ஆகுது. ஒரு பக்கம் லே ஆஃப் நடந்துட்டு இருக்குது. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? 48% ஆஃப் கம்பெனிஸ் இன்னும் ஹையர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உண்மை கொஞ்சம் கஷ்டமா கசப்பா தான் இருக்கும். ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஏமாற மாட்டீங்க. 2026ல குளோபல் ஒர்க் பிளேஸ் ரிப்போர்ட் ஃபேக்ட் சொல்லுது, யூஏஇல 76% ஆஃப் எம்ப்ளாயி இப்போ நீங்க ஜாப் சர்ச் பண்ணணும் அப்படின்னா இது குட் டைம் அப்படின்னு சொன்னாங்க. வேர்ல்ட் ஆவரேஜ் படி 52%. இப்போ இங்க யூஏஇ குளோபல் ஆவரேஜை விட 24 பாயிண்ட்ஸ் அபோவ். ஆனா பிப்ரவரி 28, 2026ல என்ன ஸ்டார்ட் பண்ணதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு இன்சிடென்ட் துபாய் ஜாப் மார்க்கெட்டை 2 வேர்ல்டா ஸ்பிளிட் பண்ணிடுச்சு. ஒரு வேர்ல்டுல ஜாப் க்ரோ ஆகுது, ஒரு வேர்ல்டுல பீப்புள் வீட்டுக்கு போறாங்க. இந்த வேர்ல்டுல இருக்கீங்க, அதை தெரிஞ்சுக்கணும்னா கடைசி வரை வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோல ஒவ்வொரு செக்டாரையும் ஃபுல் பிரேக் டவுனோட ஹானஸ்டா உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அப்ப இங்க ப்ராப்ளம் என்னன்னா, எந்த சைடுல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியல. நிறைய பேர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்ட மாதிரியே இப்போ யூஏஇல அதாவது துபாயில ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது? சரி, இப்போ நம்ம காம்படிஷன் எவ்வளவு ஹெவியா இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். ஓவரால் கல்ஃப் கண்ட்ரீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2024ல 178 பேர் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணாங்க. அதே இது 2025ல ஒரு வேகன்சிக்கு 321 பேர் அப்ளை பண்ணாங்க. 1 இயர்ல காம்படிஷன் 80% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸ்பெசிபிக்கலி துபாய்ல ரெக்ரூட்டர்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு மிட் லெவல் ஜாப் பொசிஷனுக்கு 500 அப்ளிகேஷன் அவங்க ரிசீவ் பண்றாங்க. இந்த 500 அப்ளிகன்ஸ்ல ஒரு அப்ளிகன்ட் மட்டும் தான் செலக்ட் ஆகுறாங்க. இது நான் சொல்லலங்க, லிங்க்டின் டேட்டா படி ரெக்ரூட்டர் ஷேர் பண்றாங்க. 2026ல எந்த செக்டார் சேஃப், எந்த salary ரியலிஸ்டிக், எப்படி அப்ளை பண்ணா ATS பைபாஸ் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஃபுல் டேட்டாவோட உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். அதே நேரத்துல நான் சொல்றத கொஞ்சம் கேட்கறதுக்கு கஷ்டமாவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், எமிரேட்ஸ் கைட் தமிழ் சேனல்னாலே ரியாலிட்டியை மட்டும் பேசுற ஸ்பேஸ். இங்க உங்களுக்கு நான் கொடுக்கிறது ஃபீல் குட் கண்டென்ட்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் குட் நியூஸ்ல ஆரம்பிப்போம். எந்த செக்டார்ஸ்ல ஜாப் இருக்கு? செக்டார் நம்பர் 1 டெக்னாலஜி அண்ட் ஏஐ. யூஏஇ கவர்மெண்டோட நேஷனல் ஏஐ ஸ்ட்ராட்டஜி 2031. இது ஜஸ்ட் பேப்பர்ல இருக்கிற பிளான் இல்ல, ரியல் மணி, ரியல் ஜாப்ஸ். கிளவுட் ஆர்கிடெக்ட்ஸ், ஏஐ இன்ஜினியர்ஸ், சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ், இந்த ரோல்ஸ்க்குலாம் 2026ல யூஏஇல ஜாப் எக்ஸ்ப்ளோசிவா இருக்குது. ஜாப்னாலே அடுத்தது salary எவ்வளவு இருக்குன்னு கேக்குறீங்களா? ஒன்லி வெரிஃபைட் டேட்டா தான் இதுல நான் ஷேர் பண்ண போறேன். இது போக ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது, நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளவுட் ஆர்கிடெக்ட். நான் சொல்ல போறது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு மாத்திரம் தான், இது ஃப்ரெஷர்ஸ்க்கு இல்ல. கிளவுட் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தீங்க அப்படின்னா 28,000 to 48,000 வரை இவங்களோட பேக்கேஜ் இருக்குது. அடுத்து ஏஐ ML இன்ஜினியர் சீனியர்ஸ்க்கு நான் சொல்றேன் 25,000 dirhams to 45,000 dirhams வரை இவங்களோட பேக்கேஜ். சைபர் செக்யூரிட்டி டைரக்டர் 45,000 dirhams to 70,000 dirhams வரை இவங்களோட salary பேக்கேஜ். அடுத்தது டேட்டா சயின்டிஸ்ட் 25,000 to 45,000 வரை. பட் வெயிட், இந்த நம்பர்லாம் கேட்டு எக்ஸைட் ஆயிராதீங்க. இந்த ரோல்ஸ்க்கு பைத்தான், டென்சர்ஃப்ளோ, AWS சர்டிபிகேஷன் மேண்டிட்டரி. இந்த சர்டிபிகேஷன்லாம் இல்லாம அப்ளை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டட் சிஸ்டமே உங்க ரெஸ்யூமை ரிஜெக்ட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் HR கூட வர உங்க CV போகாது. செக்டார் நம்பர் 2 ஃபின்டெக் அண்ட் டிஜிட்டல் பேங்கிங். DIFC துபாய் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சென்டர், யூஏஇயோட வால் ஸ்ட்ரீட். இங்க 2026ல ஃபின்டெக், Web3, கிரிப்டோ கம்ப்ளைன்ஸ் ரோல்ஸ்லாம் மேசிவா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சீஃப் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், இவங்களோட salary பேக்கேஜ் 45,000 dirhams to 70,000 dirhams வரை. பிளாக் செயின் டெவலப்பர்ஸ் 25,000 dirhams to 40,000 dirhams வரை. ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்குது. DFSA ரெகுலேட்டரி நாலேஜ் வந்து இங்க மேண்டிட்டரி. கிரிப்டோ பேக்ரவுண்ட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஓவர் குவாலிஃபைடா இருக்கீங்க, பட் ராங் ஃபிட்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால இந்த சர்டிபிகேஷன் எல்லாம் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே சீனியர்ஸ் லெவலுக்கு, நாட் ஃபார் ஃப்ரெஷர். செக்டார் நம்பர் 3 ஹெல்த் கேர். யூஏஇல ஹெல்த் கேர் பயங்கரமா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்குது. நர்சஸ், ஸ்பெஷலிஸ்ட், லேப் டெக்னீஷியன்ஸ் கன்சிஸ்டன்டா டிமாண்ட் இருக்குது. இப்போ பிப்ரவரி 28ல இருந்து நடக்கிற சம்பவம் இந்த இண்டஸ்ட்ரியை அஃபெக்ட் பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மெடிக்கல் நீட யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. இந்த வீடியோ நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் சரி, நீங்க ஹெல்த் கேர்ல இருக்கீங்க அப்படின்னா யூஏஇ உங்களுக்கு 2026ல ஓபன் டோர். செக்டார் நம்பர் 4 இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். துபாய் எக்கனாமிக் அஜெண்டா 2030
2033 ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரீன் எனர்ஜி. எக்ஸ்பீரியன்ஸ்டு இன்ஜினியரா இருக்கீங்க, சீனியர் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. என்ட்ரி லெவலுக்கு இல்ல, ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு நீங்க உங்ககிட்ட இருக்கணும். இப்ப நான் சொன்ன இந்த 4 செக்டார்ஸ்ல நீங்க இருக்கீங்களா? குட். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜி சொல்றேன். சரி, இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் UAE துபாய் எப்படி இருக்குது? ஜனவரி 2026ல இருந்து பிப்ரவரி 28, 2026 வரை இருந்த UAE அதாவது துபாய் சிச்சுவேஷனுக்கும் இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யுது. துபாயோட டூரிசம் எக்கோசிஸ்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிச்சுவேஷன் பாதிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் உங்க கூட ஷேர் பண்றேன். துபாயில ஒரு பேர் போன ஹாஸ்பிட்டாலிட்டி குரூப் இருக்கு. அந்த பேரை நான் சொல்ல விரும்பல. 14 ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காங்க. 1000+ எம்ப்ளாயிஸ் இவங்க கூட வேலை பார்க்கறாங்க. இதோட ஓனர் மிகப்பெரிய பிரபலமான ஒரு நியூஸ் சேனல்ல ஷேர் பண்ணது என்ன தெரியுமா? டூரிஸ்ட் டிபெண்டன்ட் அவுட்லெட்ல எல்லாம் ரெவென்யூ 70 to 80% வரை டிராப் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க கிட்ட இருந்த இந்த 1000+ ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, இவங்களெல்லாம் அவங்க ஃபயர் பண்ணல. அதுக்கு பதிலா அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? அவங்க எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்ப பாதிக்காத அளவுக்கு ஒரு 30% ஆஃப் சேலரியை கட் பண்ணியிருக்காங்க. இந்த கட் ஆஃப் ஒரு டெம்பரரி கட் ஆஃப் தான் சொல்லணும், நாட் ஃபார் பெர்மனன்ட். அடுத்து ஒரு பிரபலமான 5 ஸ்டார் ஹோட்டல் துபாய் மெரினால இருக்குது. 300 எம்ப்ளாயிஸ அவங்க நாட்டுக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்க ஒரு வெக்கேஷன் மாதிரி போயிட்டு வாங்க, நாங்க கூப்பிடுற வரைக்கும் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஒரு கிளவுட் கிச்சன் ஆபரேட்டர் 100 எம்ப்ளாயிஸ அவர் லே ஆஃப் பண்ணிட்டாரு. ஒரு பிரபலமான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் என்ன சொல்லுது அப்படின்னா, கன்சம்ஷன் ஆக்டிவிட்டி ஓவரால் 20 to 30% டிராப் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டூரிசம் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் 60% கிராஷ் அப்படின்னு இந்த டெய்லி நியூஸ் பேப்பர் சொல்லுது. நான் யாரோட பேரையும் இங்க சொல்ல விரும்பல, நீங்களே அதை அனலைஸ் பண்ணி பாத்துக்கங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த செக்டார்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கவனமா கேளுங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, டிராவல் அண்ட் ஈவென்ட்ஸ், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், ரீட்டைல், இந்த 5 ஏரியாஸ்ல இப்போ ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சிச்சுவேஷன் சீரியஸா தான் இருக்குது. salary கட் ஆஃப் ஆல்ரெடி ஆயிக்கிட்டு தான் இருக்குது. லே ஆஃப் நடந்துகிட்டு தான் இருக்குது. அன்பெய்ட் லீவ்ல நிறைய பேர் ஆல்ரெடி சென்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லாம் டெம்பரரியா தான், நாட் ஃபார் பெர்மனன்ட். பிப்ரவரி 28, 2026க்கு அப்புறம் இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சிச்சுவேஷன் இன்னும் இது ரெக்கவர் ஆகி ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு பழைய மாதிரி வரணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்லாம் சொல்றாங்க. இப்போ UAE ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அத வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. சரி, இதுவரை இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஒரு 3 செகண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, உங்க ரிலேட்டிவ்ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ யாராவது அதாவது துபாய்க்கு மூவ் ஆகணும் அப்படின்னு ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இப்ப நம்ம பார்க்க போறது salary reality. இப்போ ஒரு முக்கியமான ட்ரூத்தை சொல்றேன். 2026ல UAEல salary டைட்டில் பார்த்துலாம் டிட்டர்மைன் பண்ணல, இம்பாக்ட பார்த்து டிட்டர்மைன் பண்றாங்க. சீனியர் மேனேஜர் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்கீங்க, ஆனா டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இல்ல. உங்களை விட ஒரு டேட்டா அனலிஸ்ட், ஒரு AI டூல் யூஸ் பண்றவங்க அதிகமா ஏர்ன் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நாட் ஆப்ஷன், திஸ் இஸ் 2026 UAE மார்க்கெட் ரியாலிட்டி. ஒரு காமன் ரோல்ஸ்க்கு ரியலா என்ன salary இருக்கும் இப்ப நான் இங்க உங்க கூட ஷேர் பண்றேன். IT டெக்னிக்கல் support 5,000 to 9,000 dirhams. Digital marketing executive 5,000 to 10,000 dirhams. HR executive 6,000 to 10,000 dirhams. Accountant 6,000 to 12,000 dirhams. Sales executive 5,000 to 8,000 plus commission. Project manager construction 12,000 to 22,000. இது எல்லாம் experience candidate, not for fresher. Civil mechanical engineer experience candidate 10,000 to 20,000. ஆனா நீங்க ஜாப் ஏஜென்ட் கிட்ட போனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? துபாய்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு மந்த் 20,000 dirhams to 25,000 dirhams வரை நீங்க ஈஸியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஜாப் ஏஜென்ட் சொல்லுவாங்க. ஆனா இத எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கிடைக்கும், ஃப்ரெஷர்ஸ்க்கு கிடைக்காது அப்படிங்கிற உண்மையை சொல்ல மாட்டாங்க. இந்த கேப்பை தெரியாம UAEக்கு வந்தவங்க 4,000, 5,000, 6,000லே ஸ்டக் ஆயிட்டாங்க. இதுதான் இங்க உள்ள ரியாலிட்டி. சரி, ஜாப்னு பேசினாலே ஸ்கேமையும் பத்தி பேசிதான் ஆகணும். ஃபேக் ஜாப் ஸ்கேம். துபாயில ஒரு மிட் லெவல் ஜாபுக்கு 500 அப்ளிகேஷன் வருதுன்னு சொன்னேன். இந்த டெஸ்பிரேஷனை யூஸ் பண்றவங்க யாரு தெரியுமா? ஃபேக் ஜாப் ஏஜென்ட்ஸ். 2026ல இப்ப நான் சொல்ல போற இந்த 5 ரெட் பிளாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெட் பிளாக் நம்பர் 1, கம்பெனி இன்டர்வியூவே இல்லாம டைரக்டா ஆஃபர் லெட்டர் அனுப்புவாங்க. உங்க ப்ரொஃபைல பார்த்தோம், நீங்க நல்ல ஸ்கில்டா இருக்கீங்க, நீங்க அதுக்கு எலிஜிபிள், உங்களை நாங்க செலக்ட் பண்ணிட்டோம், லெஜிட்டிமேட் கம்பெனியா இருந்ததுன்னா அவங்க நெவர் டூ திஸ். ரெட் பிளாக் நம்பர் 2, விசா ப்ராசஸிங் ஃபீ, டாக்குமெண்ட் ஃபீ, மெடிக்கல் ஃபீ, இப்படி ஏதாவது ஒரு ரீசன்
ரீசனை சொல்லி உங்ககிட்ட அட்வான்ஸ் மணி கேக்குறாங்க அப்படின்னா ஸ்டாப். ஜென்யூன் கம்பெனினா எந்த ஒரு எம்ப்ளாயரும் உங்ககிட்ட விசா ஃபீஸ் பே பண்ணுங்க அப்படின்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. அது அகைன்ஸ்ட் த UAE law. ரெட் பிளாக் நம்பர் 3, ஜாப் ஆஃபர்ல கம்பெனியோட ட்ரேட் லைசன்ஸ் நம்பர் இல்லனா வெரிஃபை பண்ண முடியாது. UAE யோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் வெப்சைட்ல எல்லா லெஜிட்டிமேட் கம்பெனிஸும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். ஜாப் ஆஃபர்ல அந்த ரிஜிஸ்டர் ஆன லைசன்ஸ் நம்பர் இல்ல அப்படின்னா அவங்க ஃபேக். ரெட் பிளாக் நம்பர் 4, வாட்ஸ்அப்ல மட்டுமே கம்யூனிகேஷன் பண்றாங்க. இமெயில் இல்ல, ஆபீஸ் அட்ரஸ் இல்ல, லிங்க்டின் கம்பெனி பேஜ் இல்ல. கவனமா இருங்க. ரெட் பிளாக் நம்பர் 5, salary too good to be true. ஃப்ரெஷருக்கு 10,000 to 15,000 guaranteed. இது பொய்யிலும் சுத்த பொய். மார்க்கெட் நிலவரம் என்னன்னு நீங்களே தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஒரு ஈஸி ரூல் சொல்றேன். எந்த ஒரு கம்பெனியும் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இவ்வளவு salary அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லவே மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ப்ரொசீஜர் இருக்குது. ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. நீங்க அதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான salary உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகேன்னா ஜாப் ஆஃபர் அனுப்புவாங்க. இவ்வளவு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. எடுத்த உடனே உங்களுக்கு இவ்வளவு salary நீங்க செலக்ட் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கவனமா இருங்க. இப்போ ஸ்ட்ராட்டஜி, ஹவு டு வின். இப்போ ரியல் டாக்குக்கு வருவோம். 2026ல ஜாப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜி நம்பர் 1, ATS சிஸ்டம் நல்லா ஸ்டடி பண்ணுங்க. அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கங்க, புரிஞ்சுக்கங்க. UAE கம்பெனிஸ் எல்லாமே AI பவர்டு ATS, அதாவது அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம். உங்க ரெஸ்யூமை HR பாக்குறதுக்கு முன்னாடியே 10 செகண்ட்ஸ்ல எஸ் ஆர் நோ நீங்க எலிஜிபிளா அல்லது இல்லையா அப்படிங்கறது சரிரும். ATS பீட் பண்ணி HRக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு உங்க ரெஸ்யூம் போகணும்னா என்ன பண்ணணும்? ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள எக்ஸாக்ட் கீவேர்டு உங்க ரெஸ்யூம்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். நீங்க அதுக்கு ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா ATS என்ன பண்ணும்? ஸ்கிப் பண்ணிரும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இதே மாதிரி அந்தந்த ஜாப் ரோலுக்கு எக்ஸாக்ட் கீவேர்டு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நல்லா படிங்க. அதுல உள்ள கீவேர்டை உங்க ரெஸ்யூம்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 2, ஸ்பெஷலிஸ்ட் ஆகுங்க, ஜெனரலிஸ்ட் இல்ல. UAE ஜாப் மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா ஜெனரலிஸ்ட் ரோல்ஸ் ஆர் பீயிங் ஆட்டோமேட்டட். ஹைப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ரோல்ஸ் கமாண்ட் பிரீமியம் salary. IT பேக்ரவுண்ட் இருந்தா IT சப்போர்ட் ஜெனரலா போகாதீங்க. AWS கிளவுட் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பெசிபிக்கா பொசிஷன் பண்ணுங்க. சேம் எக்ஸ்பீரியன்ஸ், different framing, completely different salary brand. Strategy number 3, நெட்வொர்க். 500 அப்ளிகன்ட்ல ஒரு அப்ளிகண்டா செலக்ட் ஆகணும் அப்படின்னா கியூல நிக்காதீங்க. கியூவை பைபாஸ் பண்ண பாருங்க. எப்படி? லிங்க்டின். UAE உள்ள ஹையரிங் மேனேஜர் கூட லிங்க்டின் மூலமா கனெக்ட் ஆகுங்க. ஐ அப்ளைட் ஃபார் எக்ஸ் ரோல், ஐ வுட் லவ் டு ஷேர் வை ஐ ஆம் ஸ்ட்ராங் ஃபிட். ஒரு ஷார்ட் நோட் அனுப்புங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 பேர்ல ஒருத்தங்க ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த ஒருத்தர் போதும் உங்களுக்கு இன்டர்வியூ கிடைக்கிறதுக்கு. ஸ்ட்ராட்டஜி நம்பர் 4, ஸ்ட்ரகிளிங் செக்டார்ஸ்ல இருக்கீங்களா? அப்போ பைவட் பிளான் வேணும். ஹாஸ்பிட்டாலிட்டி, டூரிசம், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்ல இருக்கீங்களா? ஹானஸ்டா சொல்றேன், பேனிக் ஆகாதீங்க. அதுக்குன்னு நீங்க வெயிட் பண்ணவும் வேண்டாம். பேரலல்லா அட்ஜசன்ட் ஸ்கில் டெவலப் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ், ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ரோல் இதெல்லாம் ஓபனா இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். salary ஸ்லைட்டா டிராப் ஆகலாம், ஆனா ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போக உங்களுக்கு ஏதாவது டேட்டா தெரியும், கரண்ட் சிச்சுவேஷன் ஜாப் மார்க்கெட் டேட்டா தெரியும், குளோபலியா இருக்கட்டும் அல்லது நீங்க இருக்க கண்ட்ரியா இருக்கட்டும் அல்லது UAE இருக்கட்டும், என்ன நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா. த பிக் பிக்சர், லாங் டர்ம் வியூ. UAEயோட ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். நான் 2007ல UAEக்கு வந்தேன். 2008ல பினான்சியல் கிரைசிஸ் இருந்துச்சு. UAE அதை பீட் பண்ணி ரெக்கவர் ஆகி வந்தாங்க. அடுத்தது 2020ல என்ன நடந்ததுன்னு உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதுல இருந்தும் ரெக்கவர் ஆகி வந்தாங்க. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்ன சுத்தி நடந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதோட இம்பாக்டும் உங்களுக்கு தெரியும். இதுல இருந்தும் கண்டிப்பா ரெக்கவர் ஆகும். ஏன்னா UAE ஆல்வேஸ் ரெக்கவரி பாக்கல தான் இருக்காங்க. முன்னாடி இருந்த சிச்சுவேஷனை விட எவ்வளவோ கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால பழைய மாதிரி டூரிசம் ரீபவுண்ட் ஆகும், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் கண்டிப்பா ரெக்கவர் ஆகும். ஆனா இது இமீடியட்டா நடக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. இது கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். டெக்னாலஜி, பினான்ஸ், ஹெல்த் கேர், இன்ஜினியரிங் இந்த செக்டார்ஸ் எல்லாம் இப்ப நடந்த இம்பாக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ எம்ப்ளாயிஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா பல்க் ஹையரிங்க ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் ஹையரிங்க அவங்க ஃபாலோ பண்றாங்க. என்ன ஸ்மார்ட் ஹையரிங் அப்படின்னா கேண்டிடேட் நல்ல எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் நிறைய இருந்து ஸ்மார்ட்டா இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்கள ஹையர் பண்றாங்க. அதே மாதிரி ஹையரிங் ப்ராசஸ் வந்து பழைய மாதிரி ஸ்பீடா இல்லாம ஸ்லோவா ப்ராசஸ் இருக்க தான் செய்யுது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பல்க் ஹையரிங் ப்ராசஸ் போய் ஸ்மார்ட் ஹையரிங் ப்ராசஸ் வந்தாச்சு. கேண்டிடேட் ஸ்மார்ட்டா இருந்தாங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி டெஃபினட்டா இருக்குது. இப்போ ஃபைனல் வெர்டிக்ட்.
2026ல துபாய் ஒர்த்தா? ரைட் பர்சனுக்கு எஸ், ஆனா ராங் எக்ஸ்பெக்டேஷனுக்கு பெயின்ஃபுல். டெக்னாலஜி, ஏஐ, ஃபினான்ஸ், இன்ஜினியரிங், ஹெல்த் கேர் இதெல்லாம் க்ரோ ஆகுது. டூரிசம், ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஈவென்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, கஷ்டமா தான் இருக்குது. வெல் பிளான்டா வாங்க. வரதுக்கு முன்னாடி நல்லா பிளான் பண்ணுங்க. நம்ம சேனல்ல உங்களுக்காகவே நிறைய வீடியோ என்னோட சொந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் போய் வாட்ச் பண்ணுங்க. ஃபேக் ஜாப் ஏஜென்ட்ஸ்ல போய் மாட்டிக்கிட்டு பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. மணி போனா திரும்பி வருமா? வராது. 11 இயர்ஸா நான் யுஏஇல இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, துபாயில சர்வை பண்றவங்க எல்லாம் லக்ல சர்வை பண்ணலவங்க, வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டியோட வந்தவங்க தான் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எமிரேட்ஸ் கைட் தமிழ் சேனலை நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சேனல்ல உங்களோட நான் ரியாலிட்டியை மட்டும்தான் நான் ஷேர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். லைக் பண்ணுங்க, உங்களோட நாலேஜையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கட்டும். அடுத்து நல்ல ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்றேன். Until then, bye, take care, thanks for watching.